தமிழகத்தில் மணல் விற்பனையில் முறைகேடு நடந்திருப்பதாக கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை குற்றச்சாட்டை எழுப்பி விசாரணையில் ஈடுபட்டிருந்தது. தொடர்ந்து நடந்த விசாரணையின் ஒரு கட்டமாக திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர், வேலூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்களும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் உயர்நீதிமன்றத்திற்கு சென்ற அந்த 5 மாவட்ட ஆட்சியர்களும் இந்த விசாரணையிலிருந்து விலக்கு பெற்றிருந்தனர். இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து ரத்து செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது 5 மாவட்ட ஆட்சியர்களும் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து முதற்கட்ட தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம். தற்பொழுது நுங்கம்பாக்கத்தில் இந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் அனைவரும் ஆஜராகிவிட்டார்களா? விசாரணை எப்பொழுது தொடங்க இருக்கிறது? விரிவான தகவல்கள். மணல் குவாரி முறைகேடு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனின் அடிப்படையில் இன்று 5 மாவட்ட ஆட்சியர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவன் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளனர். குறிப்பாக வேலூர் மாவட்ட ஆட்சியாளராக இருக்கக்கூடிய சுப்புலட்சுமி, தஞ்சை மாவட்ட ஆட்சியாளராக இருக்கக்கூடிய தீபக் ஜேக்கப், அரியலூர் மாவட்ட ஆட்சியாளரான ஆனி மேரி ஸ்வர்ணா, கரூர் மாவட்ட ஆட்சியாளர் தங்கவேல், திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்கள் இது தொடர்பாக உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க உத்தரவிட்டதன் பேரில் 5 மாவட்ட ஆட்சியர்கள் இன்று காலை 10:40 மணியளவில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளனர். குறிப்பாக மணல் அள்ளப்பட்டது எவ்வளவு அனுமதி வழங்கப்பட்டது என்பது தொடர்பான விவரங்களை கேட்டு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய நிலையில அது தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பித்து உரிய விளக்கம் அளிப்பதற்காக 5 மாவட்ட ஆட்சியர்களும் வந்துள்ளனர். குறிப்பாக கடந்த செப்டம்பர் மாதம் இந்த மணல் அள்ளப்படுவது முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து பல்வேறு மணல் குவாரி அதிபர்கள் மற்றும் மணல் குவாரிக்கு தொடர்புடைய இடங்கள்ல சோதனை மேற்கொண்டு பல்வேறு முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியது. குறிப்பாக இந்த சோதனையில மணல் அள்ளும் ஒப்பந்ததாரர்கள் சட்டவிரோதமாக மணல் அள்ளுவதற்காக ஒரு சிண்டிகேட்டை அமைத்து இவர்கள் மணல் அள்ளப்பட்டதும் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்துல இவர்கள் பல்வேறு சொத்து குவிப்பில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த மணல் அள்ளுவதற்கான முழு அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடியவர் அது அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர் கையில் தான். அவர்கள் எவ்வளவு ஹெக்டரில் மணல் குவாரி வெட்ட அனுமதி வழங்கியுள்ளனர், எவ்வளவு அனுமதிக்கப்பட்டது, அதன் மீறி எவ்வளவு இவர்கள் தெரியாமல் அளவுக்கு அதிகமான மணல் அள்ளினரா என்பது தொடர்பான விவரங்களை தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக சேகரிக்கும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சாஸ்திரி பவனில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று அவர்களிடம் தற்போது உட்கார வைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே இவர்கள் தங்களிடம் விசாரணை நடத்தக்கூடாது என தமிழக அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில இதனை எதிர்த்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று அவர்கள் இன்றைக்கு ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து இவர்கள் 5 ஆட்சியர்களும் தற்போது அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளனர். இவர்களிடம் தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இவர்கள் அளிக்கக்கூடிய வாக்குமூலத்தை வீடியோ பதிவாகவும் செய்யப்படுகிறது. இவர்களிடம் அனைத்து இந்த மணல் தொடர்பான எல்லா கேள்விகளும் கேட்டு இவர்களிடம் வாக்குமூலமாக பெற உள்ளனர். இவர்களுக்கு இதில் தொடர்பு உள்ளதா அல்லது தெரியாமல் அள்ளப்பட்டுள்ளதா என்பது தொடர்பான விவரங்களையும் சேகரிக்க உள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணையில தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.